ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நார்மலாக வந்து கிளாஸ் கிடையாது. இது என்னோட கிளாஸ் ரூம் வந்துட்டு டிஜிட்டல் கிளாஸ் ரூமாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு எதுவுமே இல்லை. கிளாஸ் ரூம் டிஜிட்டல் ஆகிறதுக்கு நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப் கேமரா ரொம்ப எசென்ஷியல், சரிங்களா? இது வந்து ஒரு 1080 பிக்சல் குவாலிட்டி உள்ள ஒரு வெப் கேமரா, இது கண்டிப்பாக தேவை. அண்ட் தென் ஒரு பென் டேப்லெட், இதுதான் வந்து பென் டேப்லெட். ஸோ தெரியா, இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு எப்படி எழுதுறது அப்படின்னா, இதுதான் பென், இது டிஜிட்டல் பென், சரிங்களா? ஸோ இதில் எழுதும் பொழுது இது வந்து யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம சிஸ்டமில். ஸோ இதில் எழுதும் பொழுது நம்ம இங்கே எழுதுறது சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும், சரியா? இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படியெல்லாம் சிஸ்டமில் அப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ரொம்ப நாளாக தேடி, ஸோ இப்படி தான் எழுதுறாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு டிஜிட்டல் கிளாஸ் ரூம்னா இது கண்டிப்பாக எசென்ஷியல், சரிங்களா? ஒரு டீச்சிங் இதுக்கு. அண்ட் தென் சாஃப்ட்வேர் வந்து OBS ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், சரி? அதுதான் வந்து இந்த லைவ் கிளாஸ் இதுக்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே எனக்கு எதுவும் தெரியாது, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ தேடி தான் அதெல்லாம் இது பண்ணேன். ஸோ இனி வந்து கிளாஸஸ் வந்து இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூமில் தான் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அதாவது நார்மலாக நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அதுக்காக தான் வந்துட்டு டிஜிட்டல் கிளாஸ் ரூமாக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் இனி வந்து கிளாஸஸ் அதில் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வெப்கேம் அண்ட் பென் டேப்லெட் சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து சிலர் வந்து நன்கொடையாக கொடுத்தாங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இதுதான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஆப்டிடியூட் டாபிக் வந்து ஒரு டாப்பிக்குமே A to Z நான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. நடுவில் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இனி வந்து டாபிக்ஸ் வந்து ஒரு டாபிக்ஸும் கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரப்போது அதுக்கு கொஷின்ஸ் கொடுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஆயிடுது. என்னன்னா ஒன் உமன் ஆர்மி மாதிரி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி கொஷின்ஸ் வந்து வேறு இதுலேருந்து எடுத்தாலும் அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அது காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ அந்த தனியாக கொஷின்ஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அது மறுபடியும் நம்ம ஒரு தடவை சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வீடியோ எடுத்து அது மறுபடியும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது ஒரு வீடியோ கொடுக்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. ஸோ அதனால தான் வீடியோஸில் வந்து டிலே வருது. ஸோ இனி வந்து டிஜிட்டல் அப்படிங்கிறப்ப இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. ஸோ வழக்கம் போல் நீங்கள் சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். See you.